ஆண்டவர் உங்களுக்கு மாத்திரம்தான் ஜெயத்தை கொடுப்பார். எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறானோ, அவனுக்கு மாத்திரம்தான் ஜெயம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிங்க ஜெபிங்க. எங்கள் ஊரில், நான் விருதுநகர் பட்டணம், எனக்கு விருதுநகர் தெரியும்ல. எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் உண்டு. என்னென்னா, ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துடுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துன்னா, இந்த ஊரில் இருக்காருன்னு தெரில, கோச்சிக்காதீங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்காவோட என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். உனத்துக்குமே 50 பைசா கூட அந்த பிரச்சனை பிரயோஜனம் இருக்காது. அப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். அதை பக்கத்து வீட்டு அக்காட்ட சொல்லி, அந்த அக்கா பக்கத்து வீட்டு அக்காவுக்கு சொல்லி, அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி கிட்டத்தட்ட செலவு மட்டும் ஒரு 25,000 ரூபா செலவாக வந்து நிற்கும். அல்லேலூயா. எவ்வளோ செலவில் வந்து நிற்கும்? 25,000 ரூபா செலவு நிற்கும். ஏன்னா கோர்ட்டு கேஸ் போகணும்ல, போலீஸ்காரனுக்கு காசு கொடுக்கணும்ல. 25,000 ரூபா செலவில் நிற்கும். கடைசியில் பார்த்தா 50 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத பிரச்சனை. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்லுகிறோமா? யாரிடத்தில் போய் நம்முடைய மனவேதனைகளை, நம்முடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை, நமக்கு வருகிற பாடுகளை, பிரச்சனைகளை யாரிடத்தில் நாம் போய் சொல்லுகிறோம்? யாரிடத்தில் போய் நாம் நம்முடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் சொல்லுகிறோம்? கிறிஸ்தவனாய் வாழுகிற வாழ்க்கையில் ஒருபோதும் சுகபோகமாக என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான். அதில் தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரா, உருவாக்குகிறார். அதில் தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். அதில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்மளை உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு தானியேல் என்ன பண்ணார்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார். 3 வேளையும், இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 வேளையும் ஜெபித்தார். அப்படி ஜெபித்தது நிமித்தமாக தானியேலுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்டது. அல்லேலூயா. எந்தெந்த ராஜாக்கள் அவனுக்கு எதிராக எழும்பினார்களோ, எந்தெந்த மனிதர்கள் தானியேலுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் எதிராக எழும்பினார்களோ, அவர்களின் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க. முதலாவது, நான் உம்மோடு கூட இருக்கணும்ப்பா. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஜெபிக்கிறவர்களாய் நாம் என்ன பண்ணணும், காணப்படணும். யாரிடத்திலும் போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் யாரிடத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். முதலாவது யாரிடத்தில் சொல்லணும்? ஆண்டவரிடத்தில். அல்லேலூயா. மூன்றாவது, வேகமாய் வாசியுங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22 27. சுருக்கமாய் முடிக்கிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16 22 27. அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். கிழித்து போடவும்